ரிஷபம் ராசி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன் போட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. செவ்வாய் பெயர்ச்சி பலன் நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் 2 பாதங்கள் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறது. செவ்வாய் பகவானுடைய முதல் நட்சத்திரம். செவ்வாயுடைய ஆளுமை ஆற்றல் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இருந்தாலும் ஆழ்மனதில் பயம் பதற்றங்களும் இவங்களுக்கு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபதாபங்கள் எக்கச்சக்கமாக வரும். அளவோடு மென்மையாக இவர்கள் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். வக்கர சனி பகவானுடைய பார்வை ரிஷபராசியின் மேல் விழுகிறது. சனி வக்கரமில்லாமல் பார்வை செய்யும்போது பல நன்மைகள், பல வழியில் லாபங்கள், இரும்பு இயந்திரம் வண்டி வாகனம் சார்ந்து தொழில் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கலாம். சனி வக்கரகதியில் நின்று பார்வை செய்யும்போது சம்பாதிக்கக்கூடிய பணம் காசு மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் கவனமாக பார்த்துக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்யாணம் பண்ணி 2-3 குழந்தைகள் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா விட்டுட்டு தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று செல்லக்கூடிய அமைப்பு செல்பவர்கள் பெரும்பாலும் உண்டு. குழந்தைகள் மேல் பாசம் குறைவது, குழந்தைகளை கவனிக்காமல் செல்வது, மது போதையில் நீங்கள் அடிமையாவது, இதெல்லாம் பெரும்பாலும் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். எதிர்வரக்கூடிய 1.5 மாத காலம் 12ஆம் அதிபதி செவ்வாய் 2வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்வார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது ஒரு ராசிக்காரர்களை அவங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். அது நல்ல விதத்தில் இருக்கலாம், கெட்ட விதத்தில் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா புதிய வண்டி வாகனம், வீடு மனை நிலம் சொத்து இப்படி வசதி வாய்ப்புகளில் கொண்டு போய் விடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கெட்ட திசாபுத்தி நடந்துச்சுன்னா நோய் நொடி விரயம் செலவு இப்படி கடன்காரர்களாக கொண்டு போய் விடும். ஏன்னா செவ்வாய் காலபுருஷனுக்கு 1-8ஆம் வீட்டின் அதிபதி. ஒருவருக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வளர்ச்சியில் கொண்டு போய் விடும். நல்லா ஒரு தொழில் பண்ணி ஒரு 10-20 வாகனங்கள் வைத்துக்கொண்டு 10-20 ஏக்கரா இப்படி நிலம் சொத்துக்கள் வைத்துக்கொண்டு பெரிய அளவில் கோடீஸ்வரராக வாழ்வார். அதே செவ்வாய் கெட்டு போயிட்டால் அவர் பல லட்சம், பல ஆயிரம், பல கோடி கடன் வாங்கி கடன்காரராக வாழ்ந்து கொண்டிருப்பார். இதுதான் செவ்வாயினுடைய நிலை. 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே சென்றால் தேவையில்லாத பணங்காசு தேவையில்லாத செலவாகும். தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையாக செலவு செய்ய மாட்டார்கள். வெளியிடத்தில் நண்பர்கள் வழியில் மது போதை கெட்ட விஷயங்களுக்கு பணங்காசு தாராளமாக செலவு செய்வாங்க. இதை தான் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே நிற்கும்போது மனித உடலில் முகம், வாய், நாக்கு, பல்லு 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே நிற்கும்போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. திருப்பி மாற்றி மாற்றி பேச சொல்லும். ஏன்னா அது புதனுடைய வீடு. புதனுடைய வீட்டில் செவ்வாய் செல்லும்போது வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி குடும்பத்துக்கு தெரியாமல் பொய் பேச சொல்லும். குடும்பத்துக்கு மறைக்க சொல்கிறோம். 12ஆம் இடம் என்றாலே ஒரு மறைவு தான், ஒரு ரகசியம்தான். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இப்போ பணங்காசு தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. 2வது வீட்டிலே வெப்பகிரகம் செல்லும்போது இரவில் நன்றாக சாப்பிட்டு நேரமாக படுத்து உறங்குங்கள். அதிக நேரம் வெளியில் சுற்றி கொண்டிருப்பது, தூங்காமல் இருப்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் எரிச்சல், கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும்.
பார்த்தீங்கன்னா 2வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பல்வலி, வாய், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதாவது சளி பிடிச்சிக்கும், கிறு கிறுன்னு தொண்டையில் வந்து கரங்கரன்னு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த செவ்வாய் 2வது வீட்டிலே செல்லும்போது ஏற்படும். வண்டி, வாகனம், இயந்திரம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், மண், நிலம், விவசாயம் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இப்போ வந்து விவசாய வேலையை செஞ்சாலும் ஆயுதங்களால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 2வது வீட்டில் செல்லும்போது ஆயுதங்களால் இரத்த காயங்களை உண்டாக்கிடும். சேவிங் பண்ணக்குள்ள கூட கத்தி வந்து லேசாக கிழிக்கும். இரத்தத்தை செவ்வாய் வந்து ஏற்படுத்திடும். அதனால் வந்து எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் ராகு நட்சத்திரத்திலே செல்லும்போது ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் அமானுஷிய பயங்களும் ஏற்படும். இரவு வந்து படுத்து தூங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவாக வரும். நல்லா தூங்க முடியாது. அழுத்துற மாதிரி, பிணாத்துற மாதிரி, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது அமானுஷிய பயங்களும் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்திலே அதாவது செவ்வாய் பெயர்ச்சியில் கடைசி ஒரு 10 நாட்கள் செவ்வாய் புகான் செல்லும்போது பூரிய சொத்துக்கள் பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகபிரிவினை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையுடன் பாகபிரிவினை செய்து கொள்ளலாம். பூரிய சொத்துக்களில் வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழும்போது பூரிய சொத்துக்களில் ஏதாவது கோர்ட்டு கேஸு, வழக்குகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வரும். உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளிடம் இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து அவசரப்பட்டு கடன்னு பேசாதீங்க. நிறுத்தி பொறுமையாக பேசுவது மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் உங்களுக்கு நல்லது. செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. 12ஆம் அதிபதியை அஷ்டமத்தை பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சென்று வரக்கூடிய அமைப்பும் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்திவிடும். வண்டி, வாகனம், இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய வண்டிகள் என்ன லோடு ஏற்றிருக்கிறாங்க, எங்கே போகுது, அரசுக்கு புறம்பான ஏதாவது கடத்தலாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போங்க. இல்லைன்னா வந்து காவல்துறையிடம் மாட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். செவ்வாய் வந்து 8ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது பிரச்சனை என்பது கூடுதலாக இருக்குது. வண்டி, வாகன, பயண போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்கள் ஆன்மீகம், கோவில், வழிபாடு சார்ந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தரும். ரிஷபராசி நண்பர்கள் கோவில், ஆன்மீகம், வழிபாடு சார்ந்து நீங்கள் வந்து பணங்காசு செலவு செய்யுங்க. உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தேவையில்லாத பணங்காசு செலவு செய்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் செல்லும்போது குடும்பத்துக்கு தெரியாமல் நீங்கள் வந்து பணங்காசு மற்றவர்களிடம் கொடுப்பது, மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்குவது இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.